குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களின் மூலமாக உற்பத்தியாகும் மூலப்பொருட்களை நாடு முழுவதிலும் ஏற்றுமதி செய்து விற்பனை செய்வது எப்படி, இதனால் கோவை மாநகரின் வளர்ச்சி எவ்வாறு அமையும் என்பது குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கம். மத்திய மற்றும் மாநில கூட்டமைப்பின் கீழ் கோவை மாநகரில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் மைய உற்பத்தியாளர்கள் மூலம் மூலப்பொருட்களை நாடு முழுவதும் ஏற்றுமதி செய்து அவர்களை தொழில் முனைவர்களாக மாற்ற என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள மாவட்ட தொழில் மைய அலுவலகத்தில் நடைபெற்றது. கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பன் அவர் வழிகாட்டுதலின்படி தமிழக அரசின் குறு சிறு மற்றும் தொழில் நிறுவனங்கள் துறை மாவட்ட தொழில் மையம் சார்பாக நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் கோவை மாவட்டத்தை சுற்றியுள்ள பல்வேறு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் சண்முக சிவா, CIA அமைப்பின் தலைவர் தேவகுமார், FICAO அமைப்பின் துணை இயக்குனர் சுவாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கருத்தரங்கில் தொழில்துறையினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது சிறு குறு தொழில் முனைவோர்கள் தங்களது உற்பத்தி திறனை எவ்வாறு ஏற்றுமதி செய்யலாம், அதனை முறையாக பதிவு செய்வது எவ்வாறு, நாம் வழங்கும் உதிரி பாகங்களுக்கான பணத்தை பெறுவது எப்படி, இதற்கான உரிமங்கள் அரசின் சான்றிதழ்கள் பெறுவது எப்படி என்பது குறித்து பல்வேறு கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. சிறு குறு தொழில் உரிமையாளர்களும் ஏற்றுமதியாளர்கள் ஆனால் மட்டுமே கோவை மாநகரின் வளர்ச்சி பெருகும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. கருத்தரங்கின் மூலமாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்வது தொடர்பாக பல்வேறு சந்தேகங்களையும் தொழில் முனைவோர்கள் எழுப்பினர். இதற்கான விளக்கத்தையும் மாவட்ட தொழில் மையத்தினர் அளித்ததுடன் கோவையில் MSME நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சிறப்பாக வளர்ச்சி பெற CAA அமைப்பின் சார்பாக பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம் என்றும் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னுடைய பேர் சுவாமிநாதன், டெப்டி டைரக்டர், ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன், கோயம்புத்தூர் சாப்டர். ஸோ இன்றைய நிகழ்வில் மத்திய மற்றும் மாநில கூட்டமைப்பு சார்ந்த டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கமிட்டி அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே ஏற்றுமதியாளர்களை ஊக்குவிக்கிறதுக்கும் ஏற்றுமதியாளர்களை உருவாக்குறதுக்கு உண்டான திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு உண்டான முதல் கட்ட நடவடிக்கை இது. இது மாவட்ட கலெக்டர் அவர்களின் அறிவுரையின்படி மற்றும் சின்ன வேடம்பட்டி இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் மற்றும் DIC அவர்களின் நாங்கள் இணைந்து இந்த கூட்டத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் மெயினாக நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஏற்கனவே சிறு குறு தொழில் செய்துட்டு இருக்கவங்க அவங்களோட ப்ராடக்டையே என்ன மாதிரியான ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அடிப்படையாக அவங்க எப்படி அவங்கள தயார்படுத்திக்கணும், எந்த நாட்டில் அவங்களோட பொருட்களுக்கு அதிக டிமாண்ட் இருக்குது, அதே மாதிரி எப்படி ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணலாம், அதே மாதிரி ஒரு ஏற்றுமதி பண்ணுறப்ப எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப பண வரவு எக்ஸ்போர்ட் கிரெடிட் ரிஸ்க்கை எப்படி மினிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ECGC லிமிடெட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விழிப்புணர்வை மெயினாக ஏற்றுமதியாளர்களுக்கு உருவாக்குறதுக்கும் அவங்கள ஏற்றுமதியை தொடங்குறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்குமா தான் இந்த மெயினாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை இது பண்ணியிருக்கோம். இது ஒரு தொடக்கம்தான். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் நிறையா மாவட்ட ரீதியாக பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு அசோசியேஷன், ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டட் ஒரு அசோசியேஷன் சம்மந்தப்பட்டது பர்டிகுலராக நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம கடைசியாக நடந்த மாவட்ட கலெக்டர் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணனால அதோட முதல் கட்ட ஒரு இனிஷியேட்டிவாக சின்ன வேடம்பட்டி இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் DICயும் சேர்ந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஸோ இதன் மூலமாக ஏற்றுமதியாளர்கள் புதுசாக உருவாகிறதுக்கும் அவங்க ஏற்கனவே பண்ணியிருக்க ப்ராடக்டை எந்த நாட்டில் உற்பத்தி எந்த நாட்டில் தேவைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அங்கே மார்க்கெட்டிங் டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான அறிவுரைகளை பேசிக்காக இன்னைக்கு நிகழ்வில் பார்க்க போகிறாங்க. நன்றி.